அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த மனனம் செய்வோம் தொடர் வகுப்பில் நம்ம சூரத்துல் ஹுமஸாவுடைய முதல் 3 வசனங்கள் கடைசியாக பார்த்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அடுத்த 3 வசனங்கள் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده. அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஹுமஸாவுடைய 4வது வசனம். كلا لينبذن في الحطمة. கெல்ல கேஃபத்ஹா லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். கெல்ல லயும்பதன் நூன் சுக்குனை தொடர்ந்து லெட்டர் பா இருக்குது, கூடவே குட்டியாக மீம் இருக்கா. ஸோ நூன் புரட்டி மீமாக ஓதணும். இக்லாபுடைய சட்டம். யும்பதன் இந்த இடத்துல கண்டிப்பாக குன்னா செய்யணும். கூடவே நூன் ஷத்தா இருக்குது, அதுக்கான குன்னாவும் செஞ்சு ஓதணும். ஃபில் லாம் சுக்குன் இருக்கா, ஸோ இணைக்கிறோம். ஃபில் ஹூத்மஹ் ஹா லைட்டாக ஓதணும், தா ஹெவியாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா மாச்சி ஓதணும். ஹூத்மஹ். சூரத்துல் ஹுமஸாவுடைய 5வது வசனம். வமா அத்ராக மல் ஹுத்மஹ். வமா இந்த இடத்துல ஒரு மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா வருது. மத்துல் முன்ஃபசில் 4 அல்லது 5 ஹரக்கத் நீட்டலாம். நம்மளுடைய ஸ்டடி ப்ரொசீஜர் படி நம்ம 4 ஹரக்கத் நீட்டுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லி படிச்சுட்ருக்கோம். ஸோ அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். வமா அத்ராக தால் சுக்குன் பச்சு வந்திருக்கு, கல்கலத்துல் சுக்ரா சிறிதாக சச்சால் போதுமானது. ராக்க ரால் அலிஃப் சகீரா இருக்குது, 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மீன் கூட லாம் சுக்குன் மல். ஹூத்மஹ் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்ல, ஹா லைட்டாக உச்சரிக்கணும், தா ஹெவியாக உச்சரிக்கணும். ஹூத்மஹ் வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா மாற்றி ஓதணும். சூரத்துல் ஹுமஸாவுடைய 6வது வசனம். நாருல்லாஹில் மூகதஹ். நாருல்லா நூன் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். அல்லாங்கிற வார்த்தையில் லாம் ஷத்தா பெற்று வந்திருக்கு, அது முந்தைய எழுத்து, அதாவது முந்தைய எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, பொம்மா இருக்குது. ஸோ அல்லாங்கிறத லாம கனமாக ஹெவியாக ஓதணும். நாருல்லாஹில் இந்த மாதிரி லாம் சுக்கூன் நினைக்கிறோம். மூகதஹ் மூல வாவ் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதுங்க. காஃப் அல்லின எழுத்து மூகதூ இருக்குது. வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வரும்போது ஹா சாக்கினா மாற்றி ஓதணும். மூகதஹ் இந்த மாதிரி 3 வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமஹ். வமா அத்ராக மல் ஹுதமஹ். நாருல்லாஹில் மூகதஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.